நல்லா பஞ்சு போல மெது மெதுன்னு கேரளா ஸ்டைல் ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நாங்க எங்க வீட்ல இந்த டம்ளர் தாங்க அரிசி அளப்போம். அதுல 4 கிளாஸ் பச்சரிசி எடுத்தாச்சு. இத அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பச்சரிசி நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா சாதம் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி துருவிய தேங்காய் சேர்த்துக்கணும். இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்துக்காச்சு. பொதுவா நிறைய பேர் இதுல உளுந்து சேர்ப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. உளுந்து எதுவுமே சேர்க்காம இந்த மாவு நல்லா டேஸ்டா தான் இருக்கும். ஆப்பம் பெர்ஃபெக்ட்டா வரும். இது ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் வச்சாலே மாவு நல்லா புளிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆப்பம் செஞ்சிடலாம். ஆப்பம் சுட போற நேரத்துல தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோடா மாவு இது சேர்த்துக்கிட்டு நம்ம ஆப்பம் எப்பவும் போல செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மெத்தட்ல மட்டும் ஒரே ஒரு டைம் ஆப்பம் நீங்க செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா சாஃப்டா இருக்கும். இது கூட எப்பவுமே நாங்க கடலைக்கறி தான் ஆட் பண்ணுவோம். அதாவது சுண்டல் கிரேவி மாதிரி இருக்கும். அது செம்ம டேஸ்டா இருக்குங்க. ரெண்டும் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும்.